இன்றைய தினம் உங்களுக்காக திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து இந்த ஓம் நந்தி சித்தராகப்பட்டவர். நீங்கள் எல்லாம் மிக ஆனந்தமாக இந்த ஷேர்சாட்டிலே இந்த காணொலியிலே யூடியூப்லையும் பார்க்கிறீர்கள். ஆகையாலே இறைவனே ஈசனே எம்மிடம் சொல்லி இந்த குழந்தைகளுக்காக இன்றைய தேதி சொல்லி நீ அவர்களுக்கு இந்த காணொலியை போடு என்று சொன்னார். இன்றைய நேரத்திலே உங்களுக்காகவே யாம் உறங்கும் அந்த வஸ்திரம் அவிழ்ந்து மயிலாகவும் நந்தியாகவும் காட்சி கொடுக்கும். அதுபோல உங்களுக்காகவே அதையும் சொன்னார். இந்த நேரத்திலே உங்களுக்காக இந்த மயிலையும் நந்தியும் லைவாக காமிக்கிறேன். இது நந்தி காட்சி. அடுத்தபடியாக உங்களுக்காக மயில் காமிக்கிறேன். இதெல்லாம் நம்ம மக்கள் நடந்து வரும் ஒரு மண்ணுகள். அந்த மணல் எல்லாம் மயிலாக காட்சி கொடுக்கிறது. அது மட்டும் அல்ல, உங்களுக்காக இறைவன் சொன்னதவே இப்பொழுது இதுதான் சித்தர்கள் என்று சொல்வார்கள். சித்தர்கள் அவர்கள் நினைத்தால் எதையும் சாதிக்கலாம். சித்தர்கள் வாக்கு மெய்யாக இருக்கும். இறைவன் அப்படி ஒரு ஆட்கொள்ளுவான். அதுபோல உங்களுக்காக இப்பொழுது மயில் காட்சியை ஒரு மரத்து கிளையிலே உங்களுக்காக எடுக்க சொன்னார் ஈசன். திருச்செந்தூர் முருகன் ஆசியோடு அதையும் உங்களுக்கு காண்கிறேன். இந்த மரம் அழகான மயில் போல காட்சி கொடுக்கும். அவ்வளோ ஒரு தத்ரூபமான ஒரு செயல். அது மட்டுமல்ல, இந்த மலைதான் மேற்கு தொடர்ச்சி மலை என்று சொல்லுவோம். லிங்கம் வடிவிலே இருக்கும். இது தோணிமலை என்று பொருளாகும். இதன் அருகே எப்படி பழனியிலே முருகன் கோயில் உள்ளதோ அதுபோல இந்த தோணி மலையிலே அழகான முருகன் மேற்கு தொடர்ச்சி மலையிலே ஆட்கொண்டிருக்கிறார். அவ்வளோ ரம்மியமாக இருக்கும். எதற்கு சொல்கிறோம் என்றால், எங்களுடைய ஊரின் பெருமையை காமிப்பதற்காகவே இந்த காட்சியை உங்களுக்கு காமிக்கிறோம். நல்லதே நடக்க வேண்டும். சித்தர்கள் வாக்கு மெய்யாக இருக்கும்.